முன்னொரு காலத்துல நமது பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு முடி மற்றும் தாடி செக்கிங் நடக்க உள்ளது. ஆகையால் பாய்ஸ் எல்லாம் இங்கே இருங்க மற்றும் நமது கேர்ள்ஸ் எல்லாம் கிளாஸுக்கு கிளம்புங்க டேய் நீ எங்க போற? சார் நான் வகுப்புக்கு போறேன் சார். அதெல்லாம் கேர்ள்ஸ் போய்ப்பாங்க. ஒன்ன மாதிரி ரக்கட் பாய்ஸ் எல்லாம் இங்க தான்டா இருந்தாகணும். ஐயோ சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நான் ஒரு பொண்ணு. யார ஏமாத்த பாக்குற? ஐயோ சார் நான் உண்மையாவே ஒரு கேர்ள் தான் சார். மூஞ்ச கிட்ட காட்டு. அட்டிங்க மீசிய ட்ரிம் பண்ணிட்டு லேடி கட்ட போட்டா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியாடா? போடுறா அவளுக்கு. நான் உண்மையாவே பொம்பளை தான் சார். நான் பாட்டியே முடிய பாருங்க சார். என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு நீளமா நீ முடி வளர்த்ததும் இல்லாம அதை என்ன கூப்பிட்டு காட்டி என்னன்னா குத்தி காட்டுறியாடா? நான் சொட்டேன் குத்தி காட்டுறியா? நான் குத்தி காட்டுறணும் சுத்தி காட்டுறணும். நீங்க சொட்டதான் சார். நான் அதை பத்தி பேசவே வரல. எனக்கு முடி இருக்கு. நான் பொம்பளைன்னு ப்ரூவ் பண்றேன் சார். பேச்சு வெட்டுறா அவன் முடிய. காட்டு பூச்சி முடி வலிச்சிட்டு போச்சு சார். நீங்க கபினி செவட்டி அணிங்க என்ன செக் பண்ணவே இல்ல சார். அப்படியே எங்க இருக்கானுங்க? டேய் நில்லுங்க. சாவங்கடா மாங்கொட்டேன். டேய் என்னடா தாடி இவ்வளவு நீளமா இருக்கு? இல்ல சார் முந்தா நேத்து வெட்டுன சார், வளர்ந்துருச்சு. அது தாடி முடியா இல்ல காட்டு செடியாடா அவ்வளவு வேகமா வளர? சார் பொய் சொல்றான் சார். அவன் தனுஷ் பேனு. அதான் தனுஷ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா சார் வேணா நீங்களே ஒரு வாட்டி பாருங்களேன். கொடே நான் தாடி வச்சு சுத்த போறேன்டா. கொடே கொட்டியா புட்டி அடி வலிச்சு விடு அவன் தாடிய. சார் அவன்கிட்ட ஏன் தாடிய வளர்த்தன்னு கேட்டதுக்கு கொடின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டான். இப்ப அவன்கிட்ட ஏன் முடிய வளர்த்தன்னு கேப்ப நீ அண்ணின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட போறியா? இல்ல சார் நான் எதனால முடி வெட்டலனாக்கா. ஏய் வேணாண்டா அத மட்டும் சொல்லாத. அது வேணா என்னன்னா சார் வேண்டுதல் சார் வேண்டுதலுக்காக முடி வளர்த்திருக்கேன். தப்பிச்சிட்டடா.